வணக்கம் மாணவர்களே, குருகுலம் கல்வி சேவையில் மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அலகு 7 மூலக்கூற்றுயிரியல் என்ற பாடத்தில் இதற்கு முன்னுக்குள்ள பாடங்கள் ஏற்கனவே ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்குது. நன்கு கற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இப்போது நாங்கள் இந்த மூலக்கூற்றுயிரியலில் இந்த பரம்பரையலகு தொழில்நுட்பவியல் என்ற பாடத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக அதை கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் முக்கியமாக உங்களுக்கு இந்த பரம்பரையலகு என்றால் என்னென்று தெரிய வேணும். இதுக்கு முன்னுக்குள்ள பாடங்களையும் இந்த பிறப்புரிமையியல் என்ற பாடத்திலையும் இந்த பரம்பரையலகு என்றால் என்னென்ற விடயம் நீங்கள் தெளிவாக கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் இந்த பரம்பரையலகு என்றது பாரம்பரியத்தினுடைய பௌதிக மற்றும் தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகு என விவரிக்கப்படலாம். இந்த பரம்பரையலகு என்றது ஒரு நிறமூர்த்தத்தின் ஒரு நிலைத்த தானம். அந்த வகையில் இந்த பரம்பரையலகு என்றது ஒரு டிஎன்ஏயினுடைய ஒரு சிறிய துண்டம். இதில் மூலச்சோடிகளின் ஒரு தொடரி காணப்படும். அந்த மூலச்சோடிகளின் அந்த தொடரி பரிபாடு எனவும் குறிப்பிடலாம். பரம்பரையலகு பரிபாடு எனவும் குறிப்பிடலாம். ஒரு பரம்பரையலகு கலத்துக்குள் குறிப்பிட்ட ஒரு பல்வெப்டைட்டை குறிப்படுத்தும். அதன் மூலம் கலத்தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும். அதன் மூலமாக இந்த மாதிரி கலத்தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அல்லது தொடர் இரசாயன தாக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலமாக தோற்ற அமைப்பை கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த பரம்பரையலகு என்றது புரோகரியோட்டாக்கள்லையும் காணப்படும், யூக்கரியோட்டாக்கள்லையும் காணப்படும். இந்த புரோகரியோட்டாக்களில் தனியான அந்த வட்ட நிறமூர்த்தம் அது நியூக்ளியோயிட் எனப்படும் கருப்பிரதேசத்தில் காணப்படும். அந்த தனியான வட்ட நிறமூர்த்தத்தில் இந்த பரம்பரையலகுகள் ஒரு கொத்துக்களாக காணப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த புரோகரியோட்டாவின் பரம்பரையலகுகள் அதனுடைய முழு பாகமும் அந்த பரம்பரையலகின் முழு டிஎன்ஏ பாகமும் தொழிற்பாட்டுக்குரியது. அதாவது டிரான்ஸ்கிரைப் பண்ணப்படக்கூடியது, அதே நேரத்தில் மொழிபெயர்க்கவும் படக்கூடியது. எனவே இந்த புரோகரியோட்டாவின் இந்த தொழிற்பாட்டுக்குரிய பரம்பரையலகுகள் ஒரு கட்டுப்படுத்தியாலே ஒரு தொழிற்பாட்டு பிரதேசத்தாலே ஒன்றாக கட்டுப்படுத்தப்படும். அது ஒப்ரோன் தொழில்நுட்பம் என குறிப்பிடப்படும். அதாவது ஒப்ரோன்களாக இயங்கக்கூடியவை. இந்த ஒப்ரோன்களில் ஒரு கட்டமைப்பு பரம்பரையலகுகள் ஒரு கொத்துக்களாக காணப்படும். அவை ஒன்றாக ஒரு எம்ஆர்என்ஏயில் டிரான்ஸ்கிரைப் பண்ணப்படும். என்றாலும் தனித்தனி பெப்டைட்டுகளாக மொழிபெயர்க்கப்படக்கூடியது. இந்த யூக்கரியோட்டாக்கள பரம்பரையலகை பொறுத்தவரையில் அந்த இன்ட்ரோன்கள் என்ற தொழிற்பாடற்ற பாகங்களையும் எக்ஸோன் என்ற தொழிற்படும் பாகங்களையும் கொண்டிருக்கும். இந்த இன்ட்ரோன்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணப்படக்கூடியவை, ஆனால் அவை மொழிபெயர்க்கப்பட முடியாதவை. எனவே இந்த ஆரம்ப எம்ஆர்என்ஏயில் இருந்து செயற்முறையாக்கத்தாலே இறுதி எம்ஆர்என்ஏ உருவாகும் போது அந்த இன்ட்ரோன்கள் வெட்டி நீக்கப்படும், எக்ஸோன்கள் ஒன்றிணைக்கப்படும். அதுக்கு பிறகுதான் மொழிபெயர்க்கப்பட முடியும். இந்த 2020ஆம் ஆண்டு 33வது பல்தேர்வு வினாவிலே இது தொடர்பான விடயம் வினாவப்பட்டு இருந்தது. அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் இந்த பரம்பரையலகு என்றால் என்னென்ற இந்த அடிப்படை விடயம் இப்போ நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பாடப்பரப்புக்கு செல்ல தயாராகலாம். இந்த பரம்பரையலகு தொழில்நுட்பத்தின் கருவிகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் அதோட தொடர்பான முறைகள் தொடர்பாக இங்கே பார்க்க வேண்டி இருக்குது. முக்கியமாக இந்த பாடப்பரப்புக்கு எங்களுக்கு தூயதாக டிஎன்ஏ தேவை. உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ எங்கே காணப்படும் என்றது புரோகரியோட்டா கலங்களுடைய குளிய உருவின் பாகமான கருப்பிரதேசத்திலும் யூக்கரியோட்டா கலங்களில் கருவுக்குள்ளையும் இந்த டிஎன்ஏ காணப்படும்.
முக்கியமாக கருப்பிரதேசத்திலே ஒரு தனியான வட்டன் ரமூர்த்தத்திலே டிஎன்ஏ புரதங்களோட சேர்த்து ஆர்என்ஏயோடையும் சேர்த்து பொதி செய்யப்பட்டு இருக்கும். புரோகரியோட்டாங்க டிஎன்ஏ பொதி செய்தல்ல, சுழற்சியை தடுக்க வேணும். அதற்காக புரதம் ஆர்என்ஏ முக்கிய பங்கு வகிக்கும். அதே போன்று யூகரியோட்டாக்கள்ல தனித்தனி டிஎன்ஏ ஆக நிறமூர்த்தங்களாக பொதி செய்யப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக கிஸ்டோன் புரதங்களும் ஏனைய வேறுபட்ட புரதங்களும் இந்த பொதி செய்தலில் பங்கெடுக்கும். எனவே இந்த புரதங்கள் ஆர்என்ஏ என்பன நீக்கப்பட்டு டிஎன்ஏ தூயதாக, அதாவது அழுக்ககற்றப்பட்ட டிஎன்ஏ ஆக தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ டிஎன்ஏ தொழில்நுட்பத்துக்கு தூய டிஎன்ஏ தேவை. அப்போ டிஎன்ஏ பொதி செய்யப்பட்ட இடத்துல இருந்து டிஎன்ஏ வேறாக்க வேண்டும். அதற்கான தொழில்நுட்பங்கள் உண்டு. விளங்குதோ? முக்கியமாக இந்த டிஎன்ஏ மீளச்சேர்க்கைக்கு உட்படுத்தப்படலாம். அந்த மீளச்சேர்க்கை தொழில்நுட்பத்துக்கு வெவ்வேறு மூலங்கள்ல இருந்து டிஎன்ஏ தூயதாக பெற்றுக்கொள்ளப்பட வேணும். அதே நேரத்தில் இந்த டிஎன்ஏ சொற்பளவாக கிடைக்குமா இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ள வேணும். அதில் பல பிரதிகளை பெற்றுக்கொள்ள வேணும். இந்த டிஎன்ஏனுடைய பல பிரதிகளை பெற்றுக்கொள்வதில் 2 அடிப்படை வழி இருக்குது. ஒன்று, இந்த ஆய்வு கூட உள்ளக நிபந்தனையில் ஒரு கண்ணாடி குழலில் இன்விட்ரோ கண்ணாடி குழலில் டிஎன்ஏ பிரதி எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கு பிசிஆர் போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். அதே போன்று ஒரு கலத்துக்குள்ள டிஎன்ஏ உட்புகுத்தி அங்கே பெருக்கமடைய செய்ய முடியும் இன்வைவோ முறையில். வழங்குதோ? அப்போ இந்த மாதிரி டிஎன்ஏ பிரதி எடுக்கக்கூடிய முறைகள் பல உண்டு. அந்த வகையில் பார்த்தால் இந்த டிஎன்ஏல பல நொதியங்கள் தொழிற்படக்கூடியன. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே டிஎன்ஏ திரும்ப செய்தல் என்ற பொறிநுட்பம் கற்றிருப்பீர்கள். அப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், முக்கியமான நொதியங்கள், முக்கியமான புரதங்கள் பங்கெடுக்குது. ஒரு தனித்துவ தொடரியான அந்த ஒரியில இந்த புரதங்களும் நொதியங்களும் ஒன்று கூடும் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்கள். அப்ப இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்த வேண்டியிருக்கும். இந்த டிஎன்ஏ தொடர்பான பல கற்கைகளுக்கு, பல தேவைகளுக்கு இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்துதல் என்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் என்ற விடயம் முதலாம் சந்ததி தொடர்படுத்தல், 2ஆம் சந்ததி தொடரிப்படுத்தல், இப்போ உள்ளது நவீன 3ஆம் சந்ததி தொடரிப்படுத்தல். இந்த மாதிரி டிஎன்ஏ தொடரிப்படுத்த முடிகிறதால மருத்துவ, விவசாய எத்தனையோ தேவைகளில் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போன்று இந்த டிஎன்ஏ மீளச்சேர்க்கைக்கு உட்படுத்த முடியும். டிஎன்ஏ பிரதி செய்து அதன் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள முடியும். இதற்கெல்லாம் எங்களுக்கு தூயதாக டிஎன்ஏ பெற்றுக்கொள்ள வேணும். இது கலங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள வேணும். முக்கியமாக இந்த யூக்கரியோட்டா கலங்களில் கிஸ்டோன் புரதத்திலும் ஏனைய புரதங்களோடையும் ஒன்றிணைக்கப்பட்டு வெவ்வேறு நிறமூர்த்தங்களாக டிஎன்ஏ பொதி செய்யப்பட்டிருக்கும், மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே அவற்றிலிருந்து டிஎன்ஏ வேறாக்குவது கொஞ்சம் கடினம். உயர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். இந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற கலங்களில் இருந்து டிஎன்ஏ இலகுவாக முழுமையாக வேறாக்கி கொள்ள முடியும் என்ற விடயமும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தல். இது தொடர்பான வினாக்கள் 2020ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையில் அமைப்பு கட்டுரை வினாவிலே வினாவப்பட்ட விடயங்கள் இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலோட தொடர்பான விடயங்கள். முக்கியமாக இந்த வழங்கி கலங்களின் மொத்த ஜீனோமில் இருந்து, ஜீனோம் என்றது டிஎன்ஏ தொகுப்பு, மொத்த ஜீனோமில் இருந்து இந்த இலக்கு டிஎன்ஏ தொடரியின் தனிமைப்படுத்தலுடன்
இந்த பரம்பரை அலகு தொழில்நுட்பம் ஆரம்பமாகும். முக்கியமாக டிஎன்ஏ கட்டமைப்பு, அதன் ரசாயனத்தன்மை போன்றவற்றை கற்றுக்கொள்வதற்கு முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு பரம்பரை அலகு கலங்களுக்குள்ள ஒரு பல்வெப்டைட்டை குறிப்படுத்தும். பரம்பரை அலகின் மூலத்தொடரி mRNA தொடரியாக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணப்படும். அது அமினோ அமில தொடரியாக மொழிபெயர்க்கப்படும். அப்ப புரதத்துக்கும் டிஎன்ஏக்கும் ஒரு நெருக்கமான இடைத்தொடர்பு இருக்கு. டிஎன்ஏயிலிருந்து புரதத்துக்கு தகவல்கள் கடத்தப்பட முடியும். ஆனால் புரதத்திலிருந்து டிஎன்ஏக்கு தகவல்கள் கடத்தப்பட முடியாது. அப்ப இந்த டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக வெவ்வேறு மூலங்களில் இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ ஒன்று கலந்து இயற்கையில் காணப்படாத தொடரிகளை உருவாக்குவதன் மூலம் இந்த டிஎன்ஏ கலப்பு புறப்பாக்கலை மேற்கொள்வதற்கு, மேலும் இந்த டிஎன்ஏயை தொடரிப்படுத்துவதற்கு மற்றும் பிசிஆர் அதுமிடம் வெவ்வேறு விதமான பாரம்பரிய கற்கைகளை மேற்கொள்வதற்கு, இந்த பரம்பரை அலகுகளின் முளை வகை பெருக்கத்துக்கு விளங்குதோ, இந்த மாதிரியான வெவ்வேறு வகையான டிஎன்ஏ சார்ந்த பிரயோகங்களுக்கு எங்களுக்கு டிஎன்ஏ தூயதாக கலங்களில் இருந்து வேறாக்கி பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உண்டு. விளங்குதோ, முக்கியமாக இந்த கலங்களுக்கு உள்ள டிஎன்ஏ மிக நீளமானது, பாரிய அளவில் காணப்படுகிறது. இந்த டிஎன்ஏ கலங்களுக்குள்ள உள்ளடக்குவதில் பாரிய ஒரு பிரச்சனையை கலங்கள் எதிர்கொள்ளுது. அந்த பிரச்சனையை முக்கியமாக மட்டுப்படுத்தல் என்ற பொறிமுறை மூலமாக தீர்த்து கொள்ளுது. எனவே இந்த டிஎன்ஏயை முழுமையாக தனிமைப்படுத்துவதென்றது ஜீக்வரியோட்டா கலங்களை பொறுத்தவரையில் ஒரு கடினமான ஒன்று. ஆனால் புரோகரியோட்டாக்களில் முழுமையாக தனிமைப்படுத்துவதும் அது தொடர்பான விடயங்களை கையாள்வதும் ஓரளவுக்கு சாத்தியமானது. முக்கியமாக நான் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த வைரஸுக்குரிய டிஎன்ஏ, இந்த பாக்டீரியாக்களின் பிளாஸ்மிட்டின் டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், கருப்பிரதேசத்துக்கு வெளியாக குளிய உருவில சிறிய வட்ட டிஎன்ஏ இருக்கும். இவையும் அதிகம் சுருளடைந்த பொதி செய்யப்பட்ட டிஎன்ஏ. வட்ட நிறமூர்த்தத்தை போன்று இங்கேயும் ஒரு சில பரம்பரை அலகுகள் இருக்கலாம். முக்கியமாக இந்த நுண்ணீர் கொல்லிக்கு எதிர்ப்புடைய பரம்பரை அலகுகள், இந்த ஒன்கோஜெனிக் ஜீன்கள், களல தூண்டும் பரம்பரை அலகுகள், இந்த வைருலண்ட் ஜீன்கள், நோய் விளைவிக்கக்கூடிய பரம்பரை அலகுகள் பிளாஸ்மிட்டுகளில் காணப்படுறது அறியப்பட்டிருக்குது. அதுகின்ற பயன்பாடுகள் கூட இருக்குது. விளங்குதோ. அடுத்தது இந்த டிஎன்ஏ தனியாக்கப்பட்டாலும் அது மிக நீளமானது. எனவே அதை மட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கும். இப்போ நீங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலின் படிமுறைகளையும் அடிப்படை தத்துவத்தையும் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பு இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. முக்கியமாக இந்த இதில் ஒரு சீராக்கல் ஹோமோஜெனிசிஸ் என்று குறிப்பிடப்படுவது. விளங்குதோ, கலங்களை அரைத்து பொறிமுறையாக ஒரு சீர்குலைக்க வேண்டும். மேலும் இந்த பாக்டீரியா கலங்களாக இருந்தால் அந்த கலைச்சுவர நீர்ப்போப்படையை செய்ய வேண்டும். அதுக்காக லைசோசைம் போன்ற நொதியங்களை பயன்படுத்தி கலங்கள் பகுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த புரதம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. இந்த கலங்கள் அரைத்து ஒரு சீராக்கப்படும் போதும் கலப்பகுப்புக்குட்படும் போதும் அங்கே கலங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த டிஎன்ஏ பொதி செய்யப்பட்டிருக்கும். அப்படி பொதி செய்தலின் மற்றொரு அடிப்படையான தத்துவம், இந்த டிஎன்ஏ தாக்கக்கூடிய நொதியங்களும் கலத்துக்க இருக்கும். இந்த பொதி செய்தல், இந்த நொதியம் ரெண்டும், இந்த டிஎன்ஏ இந்த நொதியம் முக்கியமாக டிஎன்ஏஸ்
நொதியம் ரெண்டும் ஒன்று சந்திக்காத வகையில் தான் பொதி செய்யப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்த டிஎன்ஏஸ் என்ற நொதியம் டிஎன்ஏ நீர்ப்போப்படைய செய்யக்கூடிய டிஎன்ஏ நியூக்ளியேஸ். உங்களோட அழகு 4 போசனை என்ற பாடத்திலே சதைக்குரிய டிஎன்ஏ ஆர்என்ஏ செயல்பாடடைய செய்யக்கூடிய நியூக்ளியேஸுகளை பற்றி படிச்சிருப்பீங்கள். அதை விட மேலும் 3 நொதியங்கள் இந்த டிஎன்ஏ நீர்ப்போப்பில் பங்கெடுக்கிறது போசனை என்ற பாடத்தில் சமீபாட்டில் படிச்சிருப்பீங்கள். விளங்குதோ? இங்கேயும் கலங்களுக்குள்ளே அந்த நொதியங்கள் இருக்கும். ஆனால் அது டிஎன்ஏயோட தொடர்பு கொள்ள முடியாத விதத்திலே பொதி செய்யப்பட்டிருக்கும். இப்ப நாங்கள் கலங்களை அரைத்து ஒரு சீர்குலைக்கும் போது இந்த டிஎன்ஏ என்ற நொதியத்தோட இந்த டிஎன்ஏ தொடர்பு கொள்ளலாம். இதனால அந்த டிஎன்ஏ நீர்ப்போப்படையலாம், எங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் போகலாம். அதுக்காக இந்த டிஎன்ஏஸின் நிரோதிப்பென்றது மிக முக்கியமானது. ரைட்? இந்த டிஎன்ஏஸ் தொழிற்படுவதற்கு குறிப்பிட்ட சில உலோக அயன்கள் தேவைப்படுகிறது. இந்த உலோக அயன்களை பொறுக்கி நீக்குவதன் மூலம் இந்த டிஎன்ஏஸ் தொழிற்படாது செய்ய முடியும். இதற்காக இந்த சிலேட்டிங் ஏஜென்ட்ஸ் இடுக்கு கருவிகள் அல்லது இடுக்கி பொறுக்கும் முகவர்கள் சிலேட்டிங் ஏஜென்ட் பயன்படுத்தப்படும். விளங்குதோ? இதன் மூலம் இந்த டிஎன்ஏ அதை தாக்கக்கூடிய நொதியங்கள்ல இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்த விடயம் உங்களுக்கு தெரியும், இந்த பொதி செய்தலுக்கு புரதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த புரதம் டிஎன்ஏ இடைத்தொடர்பை சீர்குலைக்க வேணும், இந்த புரதங்களை அகற்ற வேண்டும். அதற்காக 3 வழிகள் பின்பற்றப்படும். முக்கியமான ஒரு வழி இந்த SDS என குறிப்பிடப்படும் ஒரு பதார்த்தம். SDS என குறிப்பிடப்படும் ஒரு பதார்த்தம். இந்த SDS என குறிப்பிடப்படும் பதார்த்தம் முக்கியமாக இந்த சோடியம் டோடிசைல் சல்பேட். இங்க நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சோடியம் டோடிசைல் சல்பேட் SDS மற்றும் பீனால் மற்றும் இந்த புரத பகுப்பு நொதியங்களை பயன்படுத்த முடியும். இதன் மூலம் டிஎன்ஏ புரத இடைத்தாக்கங்களை சீர்குலைக்க முடியும். புரதங்களை அகற்ற வேண்டும். அடுத்த விடயம், இந்த இதுக்கு முதல் குறிப்பிட்ட விடயத்தை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். விளங்குதோ? இந்த கலங்கள் உடைக்கப்படும் போது இந்த டியோக்ஸரைபோ நியூக்ளியேஸ் போன்ற டிஎன்ஏ படிகிறக்கு நொதியங்களோட டிஎன்ஏ தொடுகை உறலாம். விளங்குதோ? ரைட்? இந்த மாதிரி இந்த டிஎன்ஏ தாக்கக்கூடிய இந்த நொதியங்கள்ல இருந்து டிஎன்ஏ பாதுகாப்பதற்கு இந்த நொதியங்களை தொழிற்படாது செய்ய வேணும். அதற்காக இந்த நொதியங்களின் தொழிற்பாட்டுக்கு தேவையான உலோகங்களை இடுக்கு கருவிகள், அதான் சிலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அல்லது இடுக்கி பொறுக்கும் முகவர்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த அயன்கள் நீக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த டிஎன்ஏ புரதச்சிக்கல் சீர்குலைக்கப்படுதல், அந்த விடயம் வடிவாக பார்த்துட்டோம். அடுத்தது இந்த அழுக்கு அகற்றுதல். இங்க எங்களுக்கு தேவையானது இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ தவிர்ந்த வேறு எந்த ஒரு பதார்த்தமும் டிஎன்ஏயோட சேர்ந்திருந்தால் அது அழுக்கான பதார்த்தமாக கருதப்படும். விளங்குதோ? அப்ப இந்த டிஎன்ஏ தவிர்ந்த அனைத்து பதார்த்தங்களும் அகற்றப்பட வேண்டும். விளங்குதோ? இது சில பிரயோகங்களுக்கு இன்றியமையாதது ஒன்று. அடுத்ததாக இந்த டிஎன்ஏ வீழ்படிவாக்க வேண்டும். முக்கியமாக இந்த டிஎன்ஏ கரைசல் அவத்தையில் கரைந்திருக்கும். நாங்கள் தனிப்படுத்துறதுக்காக அந்த டிஎன்ஏ வீழ்படிவாக்க வேணும் கரைசல்ல. அப்போ ஒரு கரைசல்ல டிஎன்ஏ வீழ்படிவாக்குறதுக்கு
சைபர் பாகசியில் உள்ள குளிர் எதனால் பயன்படுத்தப்படும். அதன் மூலம் இதனை வீழ்வடிவாக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த புரோகரியோட்டாக்கள் டிஎன்ஏ டோமைன்களாக மூன்றாவது மட்டத்தில் பொதி செய்யப்படும். அப்படி பொதி செய்யப்படுதலில் அந்த புரத தளம் ஒன்றோடு இணைக்கப்படும். இது சுழற்சியை மட்டுப்படுத்தும். அதே நேரத்தில் இந்த டோமைன்களின் தன்மை பேணப்பட வேணும். அதற்காக RNA-உடன் இணைக்கப்படும். அப்ப இந்த புரோகரியோட்டாக்களின் பொதி செய்தலில் RNA-யும் பயன்படுகிறது. அந்த RNA நீக்கப்பட வேண்டும். DNA தவிர்ந்த அனைத்தும் அழுக்கு. அப்ப இந்த RNA நீக்கப்பட வேண்டும். அதற்காக DNase, RNase என்பவற்றுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சமிபாடு அல்லது பரிகரிப்பு நிகழ்த்தப்பட வேண்டும். அப்ப இப்ப நாங்கள் இந்த DNA தனிமைப்படுத்துதல் என்ற விடயம் பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும், இந்த விடயங்கள் 2020 அமைப்பு கொற்ற வினாவிலே இந்த இடுக்கு கருவிகளின் பயன்பாடு, DNA வீழ்வடிவாக்கத்துக்கு பயன்படுற விடயங்கள், இதை விட இந்த MCS மடங்கு மட்டுப்படுத்தும் தானம் போன்ற விடயங்கள் கேட்கப்பட்டிருந்தது. அடுத்த விடயம் இந்த DNA-உடன் தாக்கமடையும் நொதியங்கள். உங்களுக்கு தெரியும், DNA-யோட பல நொதியங்கள் தொடர்புடையது. பல நொதியங்கள் DNA தாக்கும், வெவ்வேறு முறையில் தாக்கும். அந்த வகையில் ஒரு இன்விட்ரோ ஆய்வு கூட நிபந்தனையில் ஒரு கண்ணாடி குழலுக்கு DNA எடுத்து அதனை துண்டுகளாக வெட்ட வேண்டி இருக்கும். அந்த வெட்டப்பட்ட DNA துண்டங்களை நாங்கள் இணைக்க வேண்டி இருக்கும். அந்த DNA-யின் பல பிரதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அந்த DNA-னுடைய பல பிரதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அதற்காக பல்வேறு நொதியங்களை பயன்படுத்துவோம். நாங்கள் பயன்படுத்துவோம். இதில் முக்கியமாக இந்த DNA என்றது ஒரு பாரிய நீளமானது. அது தனியாக்கப்பட்டுட்டது. வீழ்வடிவாக்கி கரைசல் நிலையில இருந்து நாங்கள் வீழ்வடிவாக்கி தனிப்படுத்தி தூயதாக பெற்றுக்கொண்டாச்சுது. அந்த அளவு நீளமான இந்த DNA எதுவும் நேரடியாக அப்படியே ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாகவே மட்டுப்படுத்த வேண்டும். நீளத்தை துண்டு துண்டா வெட்ட வேண்டும். அதற்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எனப்படும் மட்டுப்படுத்தும் நொதியங்கள் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த DNA இந்த பிராங்க்லின் மாடல் படிச்சிருப்பீங்கள். DNA ரெட்டை விரிவரப்பு சுருளை பற்றி தெரியும். அதன் விட்டம் 2 நானோமீட்டர். ஒரு சுருளின் முழுமையான நீளம் 3.4 நானோமீட்டர். இந்த ஒரு சுருளில, அதாவது ஒத்த திரும்பலை காட்டும் 2 புள்ளிகளுக்கு இடையில 10 நியூக்ளியோடைடுகள் இருக்கும். எனவே 2 நியூக்ளியோடைடுகளுக்கு இடையிலான இடைவெளி ஒரு நியமமானது மாறிலி 0.34 நானோமீட்டர். எனவே ஒரு DNA துண்டம் ஒன்று பெறப்படும் என்றால் அதில் ஒரு 10,000 பேஸ் பேர்ஸ் 10,000 BP என்றது பேஸ் பேர்ஸ் அங்கே இருக்கும் என்றால் 2 பேஸ் பேருக்கு இடைப்பட்ட தூரம் 0.34. எனவே அந்த துண்டத்தின் நீளத்தை நாங்கள் கணிக்கலாம். இதை வைத்துக்கொண்டு ஒரு மட்டுப்படுத்தல் வரைபடம் ஒன்று வரையப்படுமா இருந்தால், இப்ப நாங்கள் இங்க மட்டுப்படுத்தல் நொதியத்தை பயன்படுத்துறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு ஒன்று கட்ட போறீங்கன்னு சொன்னால் வீட்டின் தளப்படம் ஏனைய படங்கள் ஒவ்வொன்றுக்கும் படங்கள் வரையப்பட வேணும். அதுதான் அடிப்படையான விடயம். அதே போல நாங்கள் ஒரு காவியொன்றை நிர்மாணிக்க வேண்டி இருக்குது, அல்லது ஒரு DNA மீளச்சேர்க்கைக்கு உட்படுத்த வேண்டி இருக்குது. அதற்காக ஒரு இயற்கையில காணப்படாத ஒரு விருப்புக்குரிய தொடரொன்றை உருவாக்க வேண்டி இருக்குது. இதற்காக ஒவ்வொரு மூலங்கள்ல இருந்து DNA தனிப்படுத்தப்பட்டுட்டது.
அதை பொருத்தமான இடங்கள்ல விட வேணும், பொருத்தமான முறையில் இணைக்க வேணும். இதற்கு ஒரு பிளான் ஒன்று வேணும், அதற்கு மட்டுப்படுத்தல் வரைபடம் ஒன்று வேணும். அந்த மட்டுப்படுத்தல் வரைபடத்தில் இருந்துதான் எத்தனை நொதியங்கள் வெட்டுவதற்கு பயன்படுத்த வேணும், எங்க மட்டுப்படுத்தல் தானங்கள் இருக்கும் என்றது, எத்தனை பேஸ் பேஸ் இருக்கும் என்றது, எவ்வளவு நீளம் என்றது அறியப்பட வேண்டும். ரைட், இது ஒரு மட்டுப்படுத்தல் வரைபடம் ஒன்றில் இருந்துதான் இந்த தகவல்களை ஒழுங்காக பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், இதுவும் 2019 ஒரு மட்டுப்படுத்தல் வரைபடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள் அல்லது விடயங்கள் அவை என்று ஒரு வினா ஒன்று அமைப்பு கட்டுரையில் கேட்கப்பட்டு விட்டது. விளங்குதோ? இந்த பாடம் பிள்ளைகள் உண்மையிலே இது ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம். விளங்குதோ? ரைட், கற்றல் தேர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். கற்றல் தேர்ச்சி என்றது விளங்குதோ? நீங்கள் சும்மா ஒரு நோட்ஸ் எடுத்து பாடமாக்குறது மூளையத்தில் ஞாபகப்படுத்தப்படும். இதையே நீங்கள் கீறி எழுதி விளங்குதோ செய்முறையோடு படிக்கிறது கற்றல் தேர்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மூளையில ஞாபகப்படுத்தப்படும், அது நிரந்தர ஞாபகமாக இருக்கும். விளங்குதோ? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நீந்த பழகுறீங்களு வைப்போம். விளங்குதோ? 10 வருஷமா ஒரு ஆழமான நீருக்கு குதிக்கல. விளங்குதோ? ஒரு ஆழமான நீருக்குள்ள விழுந்துட்டீங்கள், உங்களால் நீந்த முடியும். 10 வருஷத்துக்கு முதல் நீந்தினான், இப்ப நீந்த முடியாதண்டு இல்லை. விளங்குதோ? அது கற்றல் தேர்ச்சி. அப்ப இந்த கற்றலும் கற்றல் தேர்ச்சியாக மாற்றப்பட வேண்டும் என்றதுதான் இப்ப கல்வியலாளர்களின் முக்கிய கருத்து. விளங்குதோ? அந்த பாடமாக்குற முறைகள் அப்படியான முறைகள் எல்லாம் இந்த கல்வி மறுசீரமைப்பில் மாற்றப்படுது. விளங்குதோ? இனி வருங்காலத்தில் சகல பாடங்களும் செய்முறை, விஞ்ஞான பாடங்கள் அனைத்துக்குமே செய்முறை. விளங்குதோ? அட்வான்ஸ் 40% புள்ளிகள் செய்முறைக்கு வழங்கப்பட இருக்குது. இதுவரை காலமும் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் செய்கிறீங்க, எக்ஸாமில் இனி செய்து காட்ட வேண்டி இருக்கும். விளங்குதோ? சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம். இந்த டிஎன்ஏல தொழிற்படக்கூடிய நொதியங்கள்ல முக்கியமானது இந்த ரெட்ரிக்சன் எண்டோநியூக்ளியேஸ். அப்ப இங்கே ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. முக்கியமான மட்டுப்படுத்தல் நொதியங்கள். மட்டுப்படுத்தல் நொதியங்கள் ஒரு தனியான படித்தகட்டில் தொழிற்பட மாட்டுது. விளங்குதோ? 2 பட்டியை கொண்ட ஒரு முழுமையான டிஎன்ஏல தான் இந்த மட்டுப்படுத்தல் நொதியங்கள் தொழிற்படும். இது குறிப்பிட்ட மூலங்களுக்கு இடையில சரிநுட்பமாக வெட்டக்கூடியது. எனவே எங்களுக்கு ஒரு தேவைக்காக நாங்கள் ஒரு டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லது அதற்கு மிக அண்மையில வெட்ட முடியும். அப்படி வெட்டும் போது அதில் வெட்டப்பட்ட முனை பிளண்டட் மட்டமான முனையாக அல்ல ஸ்டிக்கி என குறிப்பிடப்படும் ஒட்டும் முனையாக வரக்கூடிய விதத்தில் பொருத்தமான நொதியத்தை பயன்படுத்தி வெட்டலாம். இப்போ உங்களுக்கு முக்கியமாக இங்கே சில குறிப்பிட்ட நொதியங்கள் காட்டப்பட்டிருக்குது. விளங்குதோ? முக்கியமானது இந்த இக்கோஆர்1 என்று சொல்றது. இந்த எச்சரிச்சியா கோலை, ஈகோலை என சுருக்கமாக குறிப்பிடப்படும் இந்த குடலின் அகவழிக்குள் காணப்படும் இந்த பாக்டீரியா. விளங்குதோ? இதில் இருந்து வேறாக்கப்பட்ட நொதியம்தான் இந்த இக்கோஆர்1. இது ஒட்டும் முனையாக குறிப்பிட்ட மூலங்களுக்கு இடையில இந்த இரட்டை டிஎன்ஏ பட்டிகையை வெட்டக்கூடியது. விளங்குதோ? அப்ப இப்ப நாங்கள் ஒரு காவியை நாங்கள் ஒரு பிளாஸ்மிட் ஒன்றை வெட்டுவதா இருந்தால் அங்க தனி ஒரு நொதியம் பயன்படுத்த முடியாது, பல நொதியங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதற்காக பல மட்டுப்படுத்தல் தானங்கள் அங்கே இருக்கும். அப்ப ஒரு மட்டுப்படுத்தல் நொதியம் ஒரு இரட்டை டிஎன்ஏ பட்டிகையை குறிப்பாக 2 மூலங்களுக்கு இடையில வெட்டும். அது மட்டுப்படுத்தல் மையம் அல்லது பிளவு மையம் அல்லது மட்டுப்படுத்தல் தானம் என குறிப்பிடப்படும். விளங்குதோ? மட்டுப்படுத்தல் தானம் என குறிப்பிடப்படும். விளங்குதோ? அப்ப இங்க விடயத்தை நீங்கள் இங்க பார்க்கலாம்.
கலங்களில் வெவ்வேறு தொழில்களை மேற்கொள்ளும் பல்வேறு வகையான நியூக்ளியேசுகள் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். டிஎன்ஏயோட தொழிற்படக்கூடிய நொதியங்கள் ஏராளம் விளங்குதோ. அதில் முக்கியமானது நியூக்ளியேசுகள். இதில் எண்டோ நியூக்ளியேசுகள், எக்ஸோ நியூக்ளியேசுகள் உண்டு. முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இந்த நியூக்ளியோடைட் எக்ஸிஸ்டிங் ரிப்பேர் என்ற ஒரு விடயம். நியூக்ளியோடைட் வெட்டி நீக்கல் சீரமைப்பு, டிஎன்ஏ சீரமைப்பு தொழில்நுட்பம் என்ற ஒரு பாடத்தில் படிச்சிருப்பீங்கள். அங்க எக்ஸோ நியூக்ளியேஸ் பயன்படும், டிஎன்ஏ லிகேஸ் பயன்படும், டிஎன்ஏ பாலிமரேஸ் பயன்படும். இப்படியான நொதியங்கள் கலங்களுக்கு ஏராளமான அளவில் காணப்படும். ஏனென்றால் இந்த விகாரங்கள் ஒன்று திரள்வதை தடுக்க வேணும். விகாரங்கள் தீங்கானவை விளங்குதோ. அதற்காக சீரமைப்பு நொதியங்கள் ஏராளமாக இருக்கும் என்று கற்றிருப்பீர்கள் விளங்குதோ. அப்ப இந்த மாதிரி டிஎன்ஏல பல நியூக்ளியேசுகள் கலங்களுக்கு இருக்கு விளங்குதோ. பரம்பரையலகு தொழில்நுட்பவியலில் ஒரு குறிப்பிட்ட துல்லியமான இடத்திலே டிஎன்ஏ வெட்டப்படுதல் முக்கியமானது விளங்குதோ. இதற்காக அந்த டிஎன்ஏ தொடரிகளை இனங்கண்டு அந்த குறிப்பான இடத்திலே அல்லது அதற்கு மிக அண்மையிலே டிஎன்ஏ ஒட்டு முனை உள்ளதாக அல்லது மட்டமான முனை உள்ளதாக வெட்டக்கூடிய இந்த ரெக்ரிக்சன் எண்டோநியூக்ளியேஸ் என்ற மட்டுப்படுத்தும் நொதியங்கள் உண்டு. இந்த மாதிரி இந்த நொதியங்கள் டிஎன்ஏ அந்த வெட்டும் அந்த மட்டுப்படுத்தும் அந்த இடம் மட்டுப்படுத்தல் மையம் அல்லது பிளவு மையம் என அழைக்கப்படும். இதோட தொடர்பான விடயம்தான் ஒரு பிளாஸ்மிடில் காணப்படுற எம்சிஎஸ் மடங்கு மட்டுப்படுத்தல் தானம் என்ற விடயம். ரைட். அடுத்ததாக மற்றொரு நொதியம் டிஎன்ஏ லிகேஸ். ஏற்கனவே டிஎன்ஏ திரும்ப செய்தல் என்ற பாடத்தில் இந்த டிஎன்ஏ பொலிமரேஸின் சில இயல்புகள் அறிஞ்சிருப்பீர்கள் விளங்குதோ. இந்த டிஎன்ஏ பொலிமரேஸ் இந்த தொழிற்பாட்டை பொறுத்தவரையில் 100% வலுவற்றது என்றாலும் லட்சத்துக்கு ஒன்றுண்ட விதத்தில் சில வழுக்கள் ஏற்படக்கூடும். எனவே இந்த டிஎன்ஏ லிகேஸ் தொழிற்பாட்டை பொறுத்தவரையில் பெரும்பாலும் வலுவற்றது விளங்குதோ. அதன் தொழிற்பாடு நேர்த்தியானது என்றாலும் இந்த பொலிமரேஸுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு விளங்குதோ. முக்கியமான இந்த டிஎன்ஏ பொலிமரேஸில் பல வகை இருக்குது. அதில் இந்த குறிப்பிட்ட ஒரு வகை ஒரு ஒலிகோ நியூக்ளியோடைட் ஒன்றின், அதாவது சில நியூக்ளியோடைடுகள் கொண்ட ஒரு டிஎன்ஏ துண்டம் அல்லது ஆர்என்ஏ துண்டம். டிஎன்ஏ துண்டம் என்றால் ஒரு தனிப்பட்டிகை, ஆர்என்ஏ துண்டம் என்றால் அது தனிப்பட்டிகை. அப்படி ஒரு ஒலிகோ நியூக்ளியோடைட் துண்டம் ஒன்றின் 5' முனை இருக்கும். அந்த 3' முனையில பல்போதிக மாதலை ஆரம்பிக்க கூடியது விளங்குதோ. அப்ப அங்கே ஒரு நியூக்ளியோடைட் துண்டம் ஒன்று இல்லாம இருந்தால் இந்த பொலிமரேஸாலே ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த டிஎன்ஏ பொலிமரேஸ் தொழிற்படுவதற்கு ஏதோ ஒரு முதல் ஒன்று தேவை, ஒரு பிரைமர் ஒன்று வேணும் விளங்குதோ. கலங்களுக்குள்ள இயற்கையான தனியான துண்டம் ஆர்என்ஏ, இது பிரைமராக பயன்படும். ஒரு சிறிய ஆர்என்ஏ துண்டம் பிரைமராக பயன்படும். அதை ஒரு ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைக்கும், அது பிரைமேஸ். அது இந்த 3' முனையில பல்போதிக மாதலை ஆரம்பிக்கும். மற்றொரு டிஎன்ஏ பொலிமரேஸ் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ கலப்பு பிறப்பை இனங்காணும், அதை நீக்கும். பிறகு அதற்காக டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளை இணைக்கும். மற்றொரு வகை டிஎன்ஏ பொலிமரேஸ் ப்ரூஃப் ரீடிங்கில் அச்சுப்பார்வை படி திருத்தலில் பங்கெடுக்கும். இந்த டிஎன்ஏ திரும்ப செய்தல்ல
இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒரு திசையில் மட்டுமே தொழிற்படக்கூடியது. 3 டேஸ் அந்தத்தில் மாத்திரம்தான் பல்பௌதிகமாதலை நிகழ்த்தும். எனவே பல்பௌதிகமாதலின் போது ஒரு பட்டிகை லீடிங் ஸ்டாண்டாகவும் முன் செல்லும் பட்டிகையாகவும் மற்றது இடைதல் பட்டிகையாகவும் உருவாக்கப்படும். அந்த இடைதல் பட்டிகையின் ஒவ்வொரு துண்டங்களும் ஓகசாக்கி பிராக்மெண்ட்ஸ் என்று குறிப்பிடப்படும். அவற்றுக்கிடையில் உள்ள அந்த இடைவெளியை விடுபட்ட போஸ்போயிடு எசுத்தர் பிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் இணைக்கக்கூடிய நொதியம் டிஎன்ஏ இலிகேஸ். இங்கே இந்த டிஎன்ஏல தொழிற்படக்கூடிய நொதியங்கள் முக்கியமாக இந்த டிஎன்ஏ லிகேஸை பற்றி இங்க குறிப்பிடப்படுகிறது. இங்க நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிளாஸ்மிடின் ஒரு பகுதி காட்டப்பட்டிருக்குது. அதாவது பாக்டீரியா என்ற ஒரு இனத்தின் டிஎன்ஏ. அடுத்தது மற்றது இன்னொரு இனத்தின் டிஎன்ஏ. ரெண்டும் ஒரு மட்டுப்படுத்தல் நொதியத்தால் வெட்டப்படுகிறது, ஒட்டும் முனை கொண்டதாக வருகிறது. அதே இந்த T4 டிஎன்ஏ லிகேஸை பயன்படுத்தி இணைக்கப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம் இங்க காட்டப்பட்டிருக்குது. அப்ப இங்க இந்த டிஎன்ஏ துண்டங்கள் இரண்டும் இந்த மாதிரி ஒட்டும் முனை உள்ளதாக அங்க இணைக்கப்படுகிறது. விடுபட்ட போஸ்போயிடு எசுத்தர் பிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் டிஎன்ஏ லிகேஸ் இந்த டிஎன்ஏ துண்டங்களை ஒன்றிணைக்க கூடியது. அடுத்தது இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ். அதை பற்றி நான் முதலே இங்க கதைச்சு போட்ட உங்களுடைய அந்த விடயம். டிஎன்ஏ பாலிமரேஸில் பல வகை உண்டு. முக்கியமானது இந்த ஒரு ஒலிகோநியூக்ளியோடைட் ஒரு துண்டத்துக்கு 3 டேஸ் முனையில பல்பௌதிகமாதலை ஆரம்பிக்கக்கூடியது. கலங்களுக்குள்ளே ஒரு சிறிய RNA துண்டம் முதலாக பயன்படும். PCR போன்ற தொழில்நுட்பங்களில் சிறிய தனிப்பட்டிகை கொண்ட டிஎன்ஏ துண்டம், அதாவது ஒலிகோநியூக்ளியோடைட் துண்டம் முதலாக பயன்படும். முக்கியமாக PCR 2 முதல்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். கலங்களுக்குள்ள ஒரு பட்டிகைக்கு ஒரு முதல் பயன்படும். முக்கியமாக இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நாங்கள் டிஎன்ஏ மீளச்சேர்க்கை தொழில்நுட்பத்திலே பயன்படுத்துவதாக இருந்தால் அல்லது PCR பயன்படுத்துவதாக இருந்தால் முக்கியமாக இந்த ஆய்வு கூட தொழில்நுட்ப முறைகளில் இந்த வெப்ப சுழற்சி வட்டங்கள் தெர்மோசைக்கிள்ஸ் பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கும். முக்கியமாக இயற்கை அகற்றலுக்கு ஏறத்தாழ 95% என்ற உயர் வெப்பநிலை, பல்பௌதிய ஆக்கல் மூலம் டிஎன்ஏ பட்டிகையை நீளச் செய்வதற்கு இன்னொரு வெப்பநிலையை பயன்படுத்த வேண்டி இருக்கும். இது காட்சி பதனிடுதல் என்று குறிப்பிடப்படும். இதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வீச்சிற்கு சராசரியாக 74°C அநேக தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த முதல் ஒன்றை இணைப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை ஒன்று தேவைப்படும். அப்ப இந்த முதல் ஒன்றை இணைக்கிறது ஒரு வெப்பநிலை, நீளல் மற்றொரு வெப்பநிலை, இயற்கை அகற்றல் மற்றொரு வெப்பநிலை. எனவே இந்த தொடரான இந்த செயல்முறைகளை கொண்ட வட்டம் வெப்ப சுழற்சி வட்டம் என்று குறிப்பிடப்படும். முக்கியமாக இந்த இயற்கை அகற்றல் மிக உயர்வான வெப்பநிலையில நடைபெறும். அந்த உயர்வான வெப்பநிலையில பொதுவான டிஎன்ஏ பாலிமரேஸுகள் இயற்கை அகற்றலுக்கு உட்படக்கூடியவை. அவற்றின் டீநேச்சுரேஷன் ஏற்படும். இதற்காக நாங்கள்
இயற்கை அகற்றலின் பிறகு இந்த நொதியங்களை பயன்படுத்துவது ஒரு வழக்கமாக இருக்குது. அல்லது இன்னொரு மாற்று வழி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த வெப்ப நீரூற்றுகளில் உயர் வெப்பநிலையை சகிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் ஆக்கியாக்கள் இருக்குது, தெர்மோபிலஸ் காணப்படுகிறது. இவற்றில இருந்து இந்த பொலிமரேஸ் பிரித்தெடுக்கப்பட்டால் இது உயர் வெப்பநிலையை சகிக்கக்கூடியது, இயற்கை அகற்றப்பட மாட்டது. குறிப்பாக இந்த தெர்மஸ் அக்வாட்டிஸ் என்ற வெப்பநாடி பாக்டீரியாவில் இருந்து தனிப்படுத்தப்படும் நொதியம் இந்த PCR போன்ற ஆய்வுக்கூடங்கள நுட்பங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் DNA பொலிமரேஸ் நொதியம். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு கவனமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்தது, இந்த இதுக்கு மேலதிகமாக இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு நொதியம் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏ தொகுக்க முடியும் திரும்ப செய்தல் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம். டிஎன்ஏல இருந்து RNA உருவாக்க முடியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம். RNA இருந்து DNA பெற்றுக்கொள்ள முடியும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம். அதே நேரத்தில் RNA இருந்து RNA பெற்றுக்கொள்ளும் தொழில்நுட்பம், நேரடியாக பெற்றுக்கொள்ளும் தொழில்நுட்பம் அறியப்படவில்லை. அப்போ ஒரு RNA இருந்து அதற்குரிய மிக நிரப்பக்கூடிய DNA படித்தகட்டை தொகுக்க முடியும். பொலிமரேஸை கொண்டு அதற்கு மிதக்கும் தகட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் ஒரு பரம்பரையில பிரதியை பெற்றுக்கொள்ளலாம். அது cDNA என குறிப்பிடப்படும். முக்கியமாக இந்த தொழில்நுட்பத்தில் வருங்காலத்தில் கற்றுக்கொள்வோம் DNA நூலகம், DNA லைப்ரரி என்ற ஒரு விடயம். அதில் cDNA நூலகம் என்ற ஒரு விடயம். இதில் அந்த தொழில்நுட்பத்தில் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அதிகம் பயன்படுகிறது. அடுத்தது, இந்த DNA நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம், DNA என்றது மிக நீளமானது. கட்டாயமாக அந்த DNA வெட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது, துண்டங்களாக வெட்டப்பட வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாதிரி DNA துண்டங்களை வெட்டுவதற்கு நொதியங்கள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம் என்று பார்த்து நாங்கள் இந்த மாதிரி மட்டுப்படுத்தல் நொதியங்களை பயன்படுத்தி DNA வெட்டும் போது ஒவ்வொரு பருமனுடைய DNA பெறப்படும். நீளமானது, கொஞ்சம் நீளம் குறைவானது, ஆகவும் சிறியது, ஆகவும் பெரியது, இந்த மாதிரி வேறுபட்ட துண்டங்கள் பெறப்படும். இவற்றை பருமனின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை உண்டு. அதற்கான தொழில்நுட்பம் அடுத்து நாங்கள் அவதானிக்க வேண்டி உள்ளது. அந்த வகையில் இந்த DNA பருமனின் அடிப்படையில் வேறாக்குவதற்காக அதிகம் நடைமுறையில் உள்ள ஒரு வழி எகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ், ஜெல் மின்னயனம் என்ற தொழில்நுட்பம் இங்க பயன்படுத்தப்படும். இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் இதற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை எண்ணக்கரு முக்கியமாக சில குறிப்பிட்ட மூலக்கூறுகள் ஏற்றங்களை கொண்டிருக்கும். விளங்குதோ? அந்த ஏற்றங்களின் அளவு அந்த மூலக்கூறின் பருமன்ல நீளத்தில் தங்கி இருக்கும். விளங்குதோ? அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இங்க நாங்கள் இந்த மின்னயன முறையால வேறுபடுத்தலாம். இந்த ஏகார் என்றது
கடற்சாதாளை ஒன்றிலிருந்து பெறப்படும் ஒரு வகை கார்போஹைட்ரேட். இந்த ஏகாரை தூயதாக்கினால் அது ஏகாரோஸ். இந்த அகரஸை பொறுத்தவரையில வெப்பத்துக்கு நிலைமாற்றத்தை காட்டும். முக்கியமாக 45°C குறைந்த வெப்பநிலையில திண்மமாக இருக்கும். அதை விட வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஜெல் நிலைக்கு வரும். அப்ப இந்த ஏகாரோஸ் ஜெல் இயற்கையாகவே நுண்துளைகளை கொண்டது. இந்த நுண்துளைகளுக்கூடாக இந்த ஏற்றமுடைய மூலக்கூறுகளை மட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அசைய செய்ய முடியும். இதற்காக இந்த ஏகாரோஸ் பயன்படுத்தப்படும். அதுக்குரிய நுண்துளைகள் இருக்கிறபடியா. அதே போன்று இங்க மின்வாய்களை பயன்படுத்தி நேரோட்ட மின்னை வழங்கி இந்த ஏற்றமுடைய மூலக்கூறுகளை மின்புலத்துக்குட்படுத்தி முக்கியமாக நேர்மின்வாயை நோக்கி அசைய செய்வதன் மூலம், அனோட்டை நோக்கி அசைய செய்வதன் மூலம் பருமன் அடிப்படையில் இந்த டிஎன்ஏ வேறாக்கலாம். இங்க படத்தில் நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதோ? ரைட். ஏகார் ஜெல்லில் 2 மின்வாய் வைக்கப்படும். இந்த ஜெல்லில் கிணறுகள் ஏற்படுத்தப்படும். அந்த கிணறுக்கு டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அல்லது புரதம், இவை ஏற்றமுடைய மூலக்கூறுகள், இவை அங்க லோட் பண்ணப்படும், சுமையேற்றப்படும். மின்னோட்டத்தை வழங்கும் போது பொதுவாக 80 தொடக்கம் 120 வோல்ட் நேரோட்ட மின் வழங்கப்படும். அப்படி மின்னோட்டத்தை வழங்கும் போது இந்த கிணறுகளுக்கு சுமையேற்றப்பட்ட இந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அல்லது இந்த புரதம் இந்த ஏகாரண்ட நுண்துளைகளுக்கு கூடாக அனோட்டை நோக்கி அசையும். தேறியேற்றம் நீளத்தோட தொடர்புடையது. எனவே பருமன் பெரிய துண்டங்கள் மெதுவாகவும் பருமன்ல சிறிய துண்டங்கள் அதற்கேற்ற விதத்திலும் அசையும். எனவே பருமனின் அடிப்படையில் வேறாக்க முடியும். இந்த ஜெல் ஊடகத்திலே இந்த மாதிரி வேறாக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை அல்லது ஆர்என்ஏ துண்டங்களை அவதானிப்பதற்கு முக்கியமாக எதிடியம் புரோமைட் இடிபிஆர் போன்ற உறிஞ்சி ஒளி வீசக்கூடிய சாயங்கள், புளோரசன்ட் ஸ்டெயின்ஸ், உறிஞ்சி ஒளி வீசக்கூடிய சாயங்கள் பயன்படுத்தப்படும். யூவி கதிர் ஒளித்தல் முன்னிலையில இவற்றை உருத்துலக்கி அவதானிக்க முடியும். இங்க உருத்துலக்கி அவதானிக்க முடியும் என்றது இதுதான் பிள்ளைகள் மிக முக்கியமான விடயம். இந்த டிஎன்ஏ துண்டங்களையும் அவற்றின் பருமனையும் அவதானிக்க முடியும். ஆனால் அந்த நியூக்ளியோடைட் தொடரியை அவதானிக்க முடியாது. அப்ப இந்த நியூக்ளியோ தொடரியை அவதானிப்பதற்கு மற்றொரு தொழில்நுட்பம் பயன்படுத்த வேண்டும் என்ற விடயம் இந்த இடத்திலேயே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் வேறாக்கப்பட்ட துண்டங்களை அவற்றின் பருமனை அவதானிக்கலாம். அவற்றில் உள்ள நியூக்ளியோடைட் தொடரியை, புரதம் என்றால் அமினோமில தொடரியை அவதானிப்பதற்கு வேறு தொழில்நுட்பங்கள் தேவைப்படும். முக்கியமாக இந்த டிஎன்ஏ கட்டை படித்தகட்டை விட இயற்கை அகற்றலுக்கு உட்படுத்தி தனியான படித்தகடாக்கும் போது அவற்றின் ஏற்றம் மேலும் அதிகரிக்கப்படும். அசைகிற வேகம் இன்னும் அதிகரிக்க செய்ய முடியும் என்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது நல்லது. முக்கியமாக பாருங்க, மின்புலம் ஒன்றில் அசை மாற்றலுக்கு ஏற்ப ஏற்றம் கொண்ட டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரதம் போன்ற பெரிய மூலக்கூறுகளை வேறாக்கும் தொழில்நுட்பம் மின்னயனம் எனப்படும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல கேட்கலாம், மின்னயனம் என்றால் என்ன என்று. மின்புலத்தில் மூலக்கூறு ஒன்றின் அசைவு வேகம் தேறிய ஏற்றத்திலும் பருமனிலும் தங்கியிருக்கும். ஜெல் மின்னயனத்தில் ஜெல் தாயம் ஒன்றில்
துளைகளுக்கூடாக இந்த மூலக்கூறுகள் அசையும். இந்த மூலக்கூறுகளின் அசைவை மட்டுப்படுத்தி பருமனுக்கேற்ப அவற்றை வேறாக்குவதில் ஜெல்லில் உள்ள துளைகள் உதவும். முக்கியமாக இந்த பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளுடன் ஒப்பிடும்போது மெதுவாக நகரும். முக்கியமாக இந்த புரதத்தை விட்டால் நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்தவரையிலே தேறியேற்றம் மூலக்கூறின் பருமனில் தங்கியிருப்பதால் இந்த வேறாக்கல் முறை பருமனில் அடிப்படையாக தங்கி இருக்கும் என்ற விடயம் நீங்கள் அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். டிஎன்ஏ வேறாக்கலில் பிரதானமாக பயன்படுத்தும் முறை அகரோஸ் ஜெல் மின்னயனம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ரைட், ஒரு வகை கடற்சாதாளையில் இருந்து புறப்படும் சுத்திகரிக்கப்பட்ட எகாரோஸ். இது ஒரு பல்சக்கரைட். இது ஒரு தாயத்தை ஏற்படுத்தும். இந்த மின்னயனத்துக்குரிய உபகரணத்தின் அந்த தாங்கியிலே இந்த ஏகாரஸ் ஜெல் இடப்பட்டு அங்கே ஒரு அனோட்டும் ஒரு கதோட்டும் வைக்கப்படும். நேரோட்ட மின்னை பயன்படுத்தி மின் வளங்கள் மேற்கொள்ளப்படும். இந்த ஏகாரில் உள்ள நுண்துளைகளுக்கூடாக டிஎன்ஏ அனோட்டை நோக்கி அசையும். ஏனென்றால் டிஎன்ஏ மூலக்கூறுகள் எதிரேற்றம் உடையவை. இந்த ஜெல்லை தயார் செய்யும் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ சுமையேற்றுவதற்காக கிணறுகள் தயார்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம், இங்க எதிடியம் புரோமைட் போன்ற சாயம் பயன்படுத்தப்படும். இது உறிஞ்சி ஒளி வீசக்கூடிய ஒரு சாயம். யூவி கதிர் முன்னிலையில ஒரு துலக்கி அவதானிக்கலாம். இது இந்த டிஎன்ஏ தொடரியை காட்டாது. டிஎன்ஏ துண்டங்களை அவதானிக்கலாம், அவற்றின் பருமனை அவதானிக்கலாம். தொடரியை நாம் காண்பதற்கு எங்களுக்கு மற்றொரு தொழில்நுட்பம் தேவை. அதற்காக ஒரு டிஎன்ஏ ப்ரோப், ஒரு ஆயி ஒன்று தேவைப்படும். அடுத்த விடயமாக நாங்கள் டிஎன்ஏ ஆயிகளும் இங்கே அந்த ஃபாண்ட் மாற்றப்படவில்லை. டிஎன்ஏ ஆயிகளும் கலப்பு புறப்பாக்கமும் டிஎன்ஏ ஆயிகளும் டிஎன்ஏ ப்ரோப்ஸ் கலப்பு புறப்பாக்கமும் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ பழமையாக 2 பட்டிகைகள் கொண்டது. ஒன்று கொண்டு எதிர்ச்சமாந்தரமாக காணப்படும். 2 பட்டிகைகளும் இந்த மூலத்தொடரிகள் ஒன்று மிக நிரப்பும். அந்த மிக நிரப்பு மூலங்களுக்கு இடையில ஐதரசன் பிணைப்புகள் இருக்கும். இரட்டை பிணைப்புகள் இருக்கும், மும்மை பிணைப்புகள் இருக்கும். இப்ப நாங்கள் முக்கியமாக இயற்கை அகற்ற செய்து இந்த டிஎன்ஏ தனி இழையாக்கினால் அந்த தனிப்பட்டியை கொண்ட அந்த டிஎன்ஏ அதற்குரிய மிக நிரப்பும் டிஎன்ஏ உடன் இணையும், அல்லது அதற்கு மிக நிரப்பக்கூடிய ஒரு ஆர்என்ஏ உடன் இணையும். எனவே ஒரு கரைசல்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ துண்டங்கள் ஏராளமாக காணப்படுகிறது. நாங்கள் ஒரு தனிப்பட்டிய டிஎன்ஏ அந்த கரைசலுக்கு சேர்த்தால் அதற்கு மிக நிரப்பக்கூடிய ஆர்என்ஏ அந்த கரைசல்ல இருக்கும் என்றால் இந்த நாங்கள் சேர்த்த தனிகளை கொண்ட டிஎன்ஏ உடன் அதற்கு பொருத்தமான பட்டி இணைந்து கொள்ளும். இது கலப்பு புறப்பாக்கல் என குறிப்பிடப்படும் ஹைபிரிடிசேஷன். இதற்காக நாங்கள் இந்த கலப்பு புறப்பாக்கம் அடைந்ததை கரைசல்ல கண்டுகொள்ள வேண்டி இருக்கும். அதற்காக நாங்கள் அந்த பயன்படுத்தும் தனிப்பட்டி கொண்ட அந்த குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டம்
சுட்டியிடப்பட வேண்டி இருக்கும் அல்லது குறியிடப்பட வேண்டி இருக்கும். இங்க சுட்டியிடுவதற்கு ரெண்டு விதமான சுட்டியிடும் முறை உண்டு. ஒன்று கதிர்வீச்சை பயன்படுத்தக்கூடிய ஒரு கிளர்மின் வீசும் அல்லது கதிர் வீசும் ஒரு பதார்த்தத்தை பயன்படுத்தலாம், அல்லது உறிஞ்சி ஒளி வீசும் பதார்த்தத்தை பயன்படுத்தலாம். அப்ப ETBR எதிடியம் புரோமைட்டை கொண்டு சுட்டியிடப்படலாம் ஃப்ளோரிசன்ட், அல்லது சமதானி ஒன்றாலே கதிர்வீசும் சமதானி ஒன்றாலே சுட்டியிடப்படலாம். அப்ப இந்த ப்ரோப் என்றது ஆய் என்றது ஒரு சிறிய DNA துண்டம். தனியான பட்டிகை சுட்டியிடப்பட்டிருக்கும். இதை சுட்டியிடுவதற்கு வழக்கமாக P32 சமதானி பயன்படுத்தப்படும். இப்ப அநேகமான தொழில்நுட்பங்கள்ல இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்டெயின் உறிஞ்சி ஒளி வீசும் சாயம், குறிப்பாக இதிடியம் புரோமைட் பயன்படுத்தப்படுது. இதுதான் ஆயி. அப்ப இந்த ஆயி என்றது தனிப்பட்டிகையாலானது. DNA இழையை நிரப்புகின்ற தனித்த பட்டிகையிலான DNA அல்லது RNA உடன் கலப்பு புறப்பாக்கம் செய்வதற்கு முன் கட்டாயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன், இயற்கை அகற்றி DNA என்ற ரெண்டு பட்டிகையையும் வேறாக்க வேண்டும். இந்த வேறாக்கப்பட்ட பட்டிகைகள் வேறாக்கலினாலே ஏற்றம் அதிகரிக்கும். பட்டிகையை வேறாக்கும் போது அவற்றின் ஏற்றம் அதிகரிக்கும். ஏற்றம் அதிகரித்தால் இந்த நைலோன் மென்சவ்வு போன்ற சில மென்சவ்வுகளில் இது ஒட்டிக்கொள்ளும். இவ்வாறு அந்த மென்சவ்வுக்கு இந்த தனிகளை கொண்ட DNA துண்டத்தை அல்லது ஒரு RNA துண்டத்தை இடமாற்றும் தொழில்நுட்பம் சதேணி நொற்றுகை, சதர்ன் பிளாட்டிங் என அழைக்கப்படும். அப்ப இப்ப நாங்கள் கன தொழில்நுட்பம் பார்த்திருக்கிறோம். சதேணி நொற்றுகை பார்த்திருக்கிறோம். ஒரு தனிகளை கொண்ட DNA அல்லது RNA துண்டத்தை நைட்ரோசெல்லுலோஸ் மென்சவ்வுக்கு இடமாற்ற முறை சதேணி நொற்றுகை. DNA இடமாற்ற வேணும் என்றால் அதன் ஏற்றத்தை அதிகரிக்க வேணும். அதற்காக இயற்கை அகற்றி தனிகளையாக்க வேணும். RNA அப்படி செய்ய தேவையில்லை. மேலும் உறிஞ்சி ஒளி வீசும் சாயங்களை பயன்படுத்துகிற முறைகள் எகாரோஸ் மின்னயனம், DNA வெட்டுறது எப்படி, DNA இணைக்கிறது எப்படி, DNA தனிமைப்படுத்துவது எப்படி போன்ற அடிப்படை தொழில்நுட்பங்கள் இப்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.